சரி, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். நமக்கு மிகவும் சுருக்கமான நேரம் இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 496வது பக்கம், 496வது பக்கம் 29 30 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். 30 நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். வசனத்தை நம்ம வாசிக்கும் போதே அது புரியணும். வசனத்தை வாசிக்கும் போதே நமக்கு புரியணும். அதை எங்கனக்குள்ளே நிப்பாட்டி எங்கனக்குள்ளே நிறுத்தி வாசிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு விளங்கணும். சரியா? ஆமாம், நம்ம கற்றுக்கொள்ளணும். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சபையையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைமையில் எசேக்கியா ராஜா இருக்கிறத நம்ம அந்த அதிகாரங்களில் வாசிக்கலாம். எதிரி வந்து அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பு வந்து அவனை முற்றுகை போட்டு, அவனுக்கு ஏற்கனவே முற்றுகை போடும்போது எல்லா தேவாலயத்தில் இருந்தும் தன்னுடைய வீட்டில் இருந்தும் ஜனங்களிடத்துக்கும் வெள்ளியும் பொன்னையும் எடுத்து கொடுத்து நீ போயிருன்னு சொன்னான். யார்? எசேக்கியா ராஜா. ஆனாலும் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, அந்த அசீரிய ராஜா கொஞ்ச நாள் சென்று மறுபடியும் சனகரிப் என்கிற அந்த ராஜா வந்து தன்னுடைய ஸ்தானாதிபதிகள் ரப்சாக்கே எனப்பட்ட அந்த போர்ப்படை தளபதிகளை அனுப்பி அவங்கள ரொம்ப கேவலமாக பேசி, ரொம்ப மோசமாக பேசி, ரொம்ப அசிங்கமாக பேசி, என்ன பெருசாக அந்த தேசத்தை பாரு, இந்த தேசத்தை பாரு, அவங்களெல்லாம் விட நீ பெரிய ஆளா? ஒரு சின்ன எருசலேம், சின்ன ஒரு பட்டணம், சின்ன பட்டணம், அவ்வளோ பெரிய தேசங்களே நாங்கள் ஒன்றும் இல்லாமல் தரமட்டமாகிட்டு வந்துட்டோமாகும். நீ யாரை நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிற பேச்சை பார்த்தீங்கன்னா, இவனை மட்டும், ராஜாவை மட்டும் பேசலை. அவன் சொல்லும்போது சொல்லுவான், என்னமோ எசேக்கியா ராஜா உங்களையெல்லாம் நம்ப பண்ணிக்கிட்டு இருக்கானாம்ல, தேவன் நம்மை விடுவிப்பார், தேவன் நம்மை ரட்சிப்பார், கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. எப்படி? நீ போருக்கு வா, இல்லை என் கூட எதிர்த்து நில்லுன்னு சொன்னால் பரவாயில்ல. நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களை எல்லாரையும் வஞ்சித்து வச்சிருக்கானாம்ல, கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், இந்த தேசத்தை யாரும் தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கானாம்ல. அந்த நம்பிக்கை என்ன? நாங்கள் பார்க்காத தேசத்தின் தேவர்களா? அந்த தேசத்தினுடைய தேவர்களை அக்கினியினால் சுட்டரித்து போட்டோம், அதெல்லாம் வெட்டி போட்டோம், இதெல்லாம் காலி பண்ணணும், அதெல்லாம் காலி. இதெல்லாம் நீங்கள் போய் அந்த முந்தின அதிகாரத்தில் வாசிக்கங்க. அந்த தேவனை விட உங்கள் தேவன் எதுலையா பெருசு? இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. நான் வருவோம், உங்களை சுட்டரிப்போம், எல்லாம் செய்வோம், நீயா வந்துட்டேன்னா தப்பிச்ச அப்படின்னு சொல்கிறான். இவனால் எதிர்த்து நிற்க முடியாத அளவுக்கு அது அசீரிய ராஜா இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் என்ன செஞ்சிட்டாங்க? ஏற்கனவே நான் முந்திய உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல, யூதா வேற இஸ்ரேல் தேசம் வேற. 10 கோத்திரம் யாரு?
கொஞ்சம் கொஞ்சம் பதில் சொல்லுங்கன்னு சொன்னேன். யூதா கோத்திரம்னா எத்தனை கோத்திரம்? யூதேயா அப்படின்னா எத்தனை கோத்திரம்? பைபிள் ஸ்டடியில் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இஸ்ரவேல் தேசம்னா எத்தனை கோத்திரம்? நீங்கள் சாலமோனுடைய மகன் ரெகோபயாம் நாட்களில் 2 பிரியும். 10 கோத்திரம் சேர்ந்து இஸ்ரவேல் தேசம். 2 கோத்திரம் சேர்ந்தது, யூதாவும் பென்யமீனும் சேர்ந்தது யூதேயா நாடு. யூதேயா கீழே, இஸ்ரேல் தேசம் மேலே. 2 உடையுது. இந்த யூதேயாவுக்குள்ளே இருக்கிற ஒரு எருசலேம் பட்டணம் இப்போ முற்றுகை போடப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இருக்கிறதை எல்லாம் பிடித்து விட்டான். மேலே இருக்கிற 10 கோத்திரத்துக்கும் சொந்தமான இஸ்ரேல் தேசத்தை எப்பயோ காலி பண்ணிட்டான். புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு புரியும்படி சொன்னால், இந்தியா இருக்குது. இந்தியா மேலே இருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதில் எத்தனை மாநிலம் இருக்குது? நிறைய மாநிலம், 31 மாநிலம் என்னமோ இருக்குது. அதில் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. எருசலேம் தான் தமிழ்நாடு. மேலே பூரா பிடிச்சிட்டான், கீழே மட்டும் இருக்குன்னா பயப்படுவாங்களா இல்லையா? அது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. 10 கோத்திரத்துக்குரிய பெரிய தேசத்தை, இஸ்ரேல் தேசத்தை பூராத்தையும் பிடிச்சு அவங்கள எல்லாம் அழிக்கலை. எங்கே கொண்டு போயிட்டான்னா அசீரியாவுக்கு கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? அங்கே குடி வச்சு, அங்கே இருக்கிறவனெல்லாம் இங்கே குடி வச்சு, இங்கே இருக்கிறவனை அங்கே போட்டு, இவன் பிள்ளைகளெல்லாம் அவனுக்கு கொடுத்து, அவன் பிள்ளைகளெல்லாம் இவனுக்கு கொடுத்து குண்டக்க மண்டக்க மாற்றிட்டான். யாரையும் என்ன செய்யலை? கொல்லலை. இந்த 2 சேர்ந்து மிங்கிலானதே சமாரியா. சொல்லுங்க, சமாரியர்கள். நல்லா தெரிஞ்சு, இதெல்லாம் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க. ஏன் அநேக ஊழியக்காரங்களுக்கே தெரியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடம் பேசுகிறார்ல, என்ன சொல்கிறாரு? எங்கள் பிதாக்கள் இந்த கிணத்திலே தண்ணீர் குடித்தார்கள், அப்படித்தானே சொல்கிறா. அவங்க பிதா யாரு? யாக்கோபு. அப்போது யாக்கோபுடைய பிள்ளைகள் தானே 12 பேர். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் இந்த மலையிலே தொழுது கொள்ளுகிறோம், நீங்கள் எருசலேமில் மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே, அது என்ன காரணம்னு என்ன செய்கிறாங்க? விவரம் கேட்குறா. அவளுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது. ஏன்னா 2 அசீரியாவும் இஸ்ரவேலரும் பின்னி பிணைஞ்சு அவங்க பிள்ளையை இவங்க கொடுக்க, இங்கேருந்து அங்கே கொடுக்க, அங்கேருந்து இங்கே கொடுக்க, இங்கேருந்து அங்கே கொடுக்க, குண்டக்க மண்டக்க ஆகிப்போச்சு. இப்போ பியூரிஃபுல்லான இஸ்ரேல் தேசம் இல்லை. யூதேயா மட்டும்தான். இன்னைக்கு யூதர்கள் மட்டும்தானே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமில்ல, ஜூஸ் அப்படிங்கிறாங்க. யூதர்கள் மட்டும்தான் இன்னைக்கு இருக்காங்க. 12 கோத்திரம் எங்க? 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தானே யூதா. அப்படின்னா 11 எங்க? எல்லாம் குண்டக்க மண்டக்க மாறிடுச்சு. உலகத்தோட உலகமா போச்சு. அதனால அவங்கள தாழ்த்தப்பட்டவங்களா, ரொம்ப கேவலமானவங்களா யூதர்கள் மதித்தார்கள். அதனால தான் சமாரியா பெண்ணை பார்த்து, நீர் எங்களிடத்தில் தண்ணி கேட்கலாமா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில் சில மக்கள், இந்த உலகத்தில் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்க தண்ணி கேட்டாங்கன்னா, சாமி தண்ணி ஊற்றுங்கன்னு சொல்லி இப்படித்தான் குடிப்பாங்க. யாராவது பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்குறேன். தெருவில் கூட்டுறவங்க, வாறுகால் அல்றவங்கெல்லாம் வருவாங்க, அதெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சாமி தண்ணி விடுங்க அப்படிம்பாங்க. செம்பில் கொண்டு வந்தால் கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நான்லாம் கொடுத்துருக்குறேன், வாங்க மாட்டாங்க. ஊற்றுகையா அப்படின்னு இப்படி கையை வச்சு ஊற்றி குடிப்பாங்க. இதே போல தான் யூதர்கள் சமாரியர்களை தாழ்த்தப்பட்டவங்களா இன்றைக்கும் பார்க்குறாங்க. இன்றைக்கும் யூதர்கள் மட்டும்தான் வசந்தவங்க, வேறு யாருமே கிடையாது அப்படின்னு இன்றைக்கி ஜூஸ் ஒன்லி. ஆமேன். இந்த பட்டணம் மட்டும்தான் தப்பி இருக்கு. அப்படின்னா பயமாக இருக்குமா இல்லையா? நடுங்கி போய் கஷ்டத்தோடு இருக்க, ஆண்டவரே நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். இவன் பாருங்கள் எல்லாரையும் பிடிச்சான், எல்லாரையும் அழிச்சான். ஏன் இஸ்ரவேலில் 10 கோத்திரத்தையும் காலி பண்ணான்? ஏன்னா அவர்கள் பொன் கன்றுக்குட்டிகளை செய்து தானில் ஒன்றும் பெத்தேலில் ஒன்றும் என்ன செஞ்சாங்க? வச்சு அவங்க பூரா விக்கிரகாரானக்காரங்களா மாறிட்டாங்க. ஆண்டவரை விட்டுட்டாங்க.
அதனால அவங்க தோற்று போனாங்க, அவங்க அடிமைகளாக போயிட்டாங்க. ஆனால் இன்றும் நாங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை என்ன செய்கிறோம்? ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உண்மையே நம்பி இருக்கிறோம். பூலோகத்தில் நீர்தான் தேவன், உம்மை தவிர தேவன் இல்லை என்பதை நீர் எங்களுக்கு விளங்க பண்ணும்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறார். ஆமென். அப்பொழுது ஏசாயாவினிடத்திலிருந்து ஒரு செய்தி வருது. அந்த செய்தி தான் இந்த செய்தி. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? நீ ஒன்றும் பயப்படாத, அவன் இந்த பட்டணத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான், வரப்போகிறதும் கிடையாது, உன்னை ஜெயிக்க போகிறதும் கிடையாது, உன்னை அடிக்க போகிறதும் கிடையாது. உனக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நான் இந்த காரியத்தை சொல்கிறேன், நீ பயந்துக்கிட்டு இருக்கிற, அவன் உள்ளே இப்படி செஞ்சிருவானோ அப்படி செஞ்சிருவானோ பயப்படுற, இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற. உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலே வாசிங்க, விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். இப்ப நிலைமை எப்படி இருக்கு? இப்ப நிலைமை எப்படி இருக்குது? நடுங்கிக்கிட்டு வெளியே போக முடியாம ராஜா பயந்து போய் கிடக்காரு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருது, இந்த வருஷத்தில் நீ நடுங்கிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, தானாக விளைகிறத நீ இந்த வருஷத்தில் முழுவதும் சாப்பிடுவேன். தப்பி பயிராகிறது, அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பி பயிராகிறதுனா எதிரிகள் கெடுத்தது போக, எதிரிகள் நாசம் பண்ணினது போக, நீ கவனியாமல் விட்டது போக தப்பி பயிராகிறதையும் தானாய் விளைகிறதையும். ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாம் வருஷத்தில் தானா விளைகிற பயிர், அதை நீ என்ன செய்வ? சாப்பிடுவ. மூணாவது வருஷத்தில் விதைப்ப, அறுப்ப, திராட்சை தோட்டங்களை நாட்டுவ. ஆமென் சொல்லுங்களேன். அப்படி கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரை குறித்து கர்த்தர் சொல்றாரு, யூதா வம்சத்தாரில் இதுவரையிலும் மீந்து தப்பி இருக்கிறவர்கள் மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் இப்ப அழிந்து நிர்மூலமாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நடுங்கி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, மறுபடியும் நீ அழிஞ்சிருவோம், ஒளிஞ்சிருவோம், இத்தோட முடிஞ்சு போச்சு. சனகரிப் ராஜா பேசுற பேச்சை பார்த்தா நடுக்கமா இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க? என் கூட சமாதானமாயிரு, நம்ம எல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம், அந்த இஸ்ரேல் தேசத்தை ஒன்னா மண்ணா ஆக்கினது மாதிரி ஆக்கிடுவோங்கிறாங்க. ஆனால் நாங்கள் தனித்தவர்கள், நாங்கள் தேவனுடையவர்கள்னு இவன் சொல்லி நிற்கிறான். அப்படியே பயந்துகிட்டு இருக்கும்போது சொல்றாரு, தப்பி இருக்கிறவர்கள், மீந்து இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம அந்த இடத்துல பார்க்கும்போது இதுதான் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும்னா கர்த்தர் அற்புதம் செய்கிறதெல்லாம் செய்யட்டும். கர்த்தர் நம்மளை தப்பு வைத்து எதிரிகளிடத்தில் சத்துருவனிடத்திலிருந்து மீட்டு கொண்டு நம்மளை இங்கே கொண்டு வந்து தப்பி மீந்திருக்க பண்ணி இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பேர் அவனுடையதான லக்குக்கு, அவனுடையதான காரியத்துக்கு இரையாகி போனார்கள். அவன் பிடித்து கொண்டு போய் விட்டான். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் மீதியாய் வைத்திருக்கிறார். ஆமென். அங்க சொல்றாரு, தப்பி மீந்திருக்கிறவர்கள், பிசாசுடைய கண்ணிக்கு தப்பி மீந்திருக்கிறவர்கள், சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு தப்பி மீந்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? மறுபடியும் கீழே வேறுபற்றுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல வேறுபற்றணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கனி கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? நான் பதில் கேட்பேன், ஒவ்வொரு வருடம் கேட்பேன். அசதியாக என்ன செய்யக்கூடாது? தேவ சமூகத்தில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தையை வாங்க முன்னாடி நாங்கள் என்ன பாடுபடுறோம்னு கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. மீந்திருக்கிறவர்கள் கீழே வேறுபற்றின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் கனி கொடுக்கிற வாழ்க்கையை விரும்புகிற, எதிர்பார்க்கிற நாம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு கனி கொடுக்கிறதா
இருக்கணும் அப்படின்னா முதல்ல என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. வேர் பற்றணும். வேர் பற்றணும். வேர் விடணும்னு சொல்ல, வேர் பற்றி கொள்ளணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேறே இல்லை. லேசுவாசா வேர் இருக்கிற செடி என்ன செய்யும் சொல்லுங்க பார்ப்போம். லைட்டாக வேர், அப்படி சிம்பு வேர் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு தண்ணி அப்படி மழை பெஞ்சு போனால் லொசுக்குன்னு படுத்துக்கணும். ஆனால் பெரிய நல்ல ஆழமாக இருக்கிற வேப்பஞ்செடி இவ்வளோ தண்டிதான் இருக்கும். ஒரு அரைச்சாந்தே இருக்கும். ஆனால் வெளியே இவ்வளோ தண்டி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளத்துக்கு வேர் இருக்கும். எதில்? வேப்ப மரம், புளிய மரம் எல்லாம். அது அவ்வளோ சாதாரணமாக அந்த சின்ன செடியை எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாலும் என்ன செய்ய முடியாது? சாய்க்க முடியாது. சாய்ச்சாலும் மறுபடியும் நிமிர்ந்துடும். அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கனி கொடுக்கணும் அப்படின்னு தேவன் நம்மளை நியமிச்சிருக்கார். நம்ம வாசிக்கிறோம்ல ஒரு வசனத்தை, அந்த யோவான் 15:16 வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆமென். நம்மளை ஏற்படுத்தினதனுடைய நோக்கமே என்னது? கனி கொடுக்கணும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கனி கொடுக்கணும். கனி கொடுக்கறதுக்காகத்தான் நம்மளை வச்சிருக்கேன். கனி கொடுக்கணும்னா சும்மா கனி கொடுக்க முடியாது. வேர் பற்றணும். சொல்லுங்க, வேர் பற்றணும். வேர் இல்லாட்டி அந்த செடி ஒரு காலம் கனி கொடுக்கவே முடியாது. சும்மா சிம்பு வேர் லேசு லேசா இல்லை. அது ஒரு மழைக்கும் ஒரு வெயிலுக்கும் தாங்கவே தாங்காது. ஒரு 3 வருஷம் மழை பெய்யாட்டி எப்படி பிழைக்க? பனைக்கு யாராவது போய் தண்ணி ஊற்றுறதை பார்த்துருக்கீங்களா? பனைமரத்துக்கு யாராவது போய் தண்ணி ஊற்றிருக்காங்களா? இவ்வளோ தண்டி தான் இருக்கும். மொத்தமே இவ்வளோ தண்டி தான் இருக்கும். ஆனால் உயரம் பார்த்தா 100 அடி இருக்கும். எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும், எவ்வளோ பெரிய சூறை காற்று வந்தாலும் எங்கேயும் பனைமரம் மட்டும் விழுந்து கிடக்காது. பார்த்துருக்கீங்களா? பனைமரம் விழுந்து ஏதாவது சேதமாயிருக்கா? பெரிய பெரிய வேப்ப மரம் விழுந்துடும், பெரிய பெரிய புளிய மரம் விழுந்துடும், பெரிய பெரிய மரங்கள் ஆலமரமெல்லாம் விழுந்துடும், விழுதுகளோடு இருக்கிறதே சாஞ்சிரும். ஆனால் பனைமரம் விழுந்ததாக சரித்திரமே கிடையாது. அதுக்கு தண்ணி ஊற்றுறதும் கிடையாது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து. பனை எங்கே செழிப்பாக இருந்ததை பார்த்துருக்குறீங்க? பனையை பார்க்கும்போது அப்படியே பச்சை பசேர் குளுமையாக இருக்கா? அதனுடைய நிழல்னாலும் யாராவது பார்த்துருக்கீங்களா? பனைமரத்தின் நிழலில் போய் தங்கியிருக்கீங்களா? மரம் இங்கே இருந்தால் அந்த அங்கே போய் விழுவும். எது நிழல் கொஞ்ச நேரத்தில் போயிடும். அது நிழலும் கொடுக்காது, ஒன்றும் செய்யாது. 100 வருஷத்தில் பலன் கொடுக்கும். எத்தனை வருஷத்தில்? பனம்பழத்தை போட்டு அது முளைக்க வச்சா 100 வருஷம் ஆகுமா பனம்பழம் எடுக்க, ஒரு பலன் எடுக்க. 3வது தலைமுறையும் சாப்பிட முடியுமா? இப்போ நான் போட்டேன் அப்படின்னா என் பிள்ளைக்கு பிள்ளை தான் சாப்பிட முடியுமா? 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் பலன் கொடுக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? பனைமரம் எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளவுக்கு கீழே போகுமா அதனுடைய வேர். பனைமரம் உயரத்தை பாருங்கள், அவ்வளவு ஆழத்துக்கு கீழே தண்ணிக்கு என்ன செய்யும்? வேர் போய் நீங்கள் தண்ணியே ஊற்ற வேண்டாம், அது அங்கேருந்து தண்ணியை மேலே சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். நொங்குல எவ்வளவு அழகான ஸ்வீட்டான தண்ணி இருக்குது. நொங்கு எந்த நாட்களில் கிடைக்குதுங்க? நொங்கு சாப்பிட்ருக்கீங்களா? எந்த நாட்களில் கிடைக்கும்? எந்த மாதத்தில் கிடைக்கும்? நல்ல வெயில் காலத்தில் கிடைக்கும். ஊரெல்லாம் வெயில் அடித்து தண்ணி இல்லை, ஆனால் நொங்குக்குள்ளே மட்டும் இனிப்பு தண்ணி எங்கேருந்து வந்தது? கரெக்டாக நீங்கள் பாருங்கள், மே ஜூன் ஜூலை அல்லது ஏப்ரல் மே ஜூன் இந்த 3 மாதமும் நொங்கு கிடைக்கும், பதனி கிடைக்கும். நாங்கள்லாம் போய் அதை குடிக்கிறோம் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய். ஊரில் தண்ணியே கிடையாது, வறட்சி பயங்கரமாக, வெயில் பயங்கரமாக இருக்குது. போய் அதில் சீவி விட்டு ஒரு பானையை கட்டிட்டு வந்தால் அப்படியே பதனியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது?
ஒரிஜினல் பானி குடிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு எங்கேருந்து தண்ணி கிடைக்குது? வேறு ஆழத்தில் இருக்கிற உறிஞ்சி எடுத்து கொடுக்குது. ஆமைன்னு சொல்லுங்களேன். பதனி வேணும்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு டேங்கை வச்சு நிப்பாட்டி சொட்டு நீர் பாசனம் விட்றாங்களா? கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உடனே எல்லாம் நடக்காது, முதல்ல வேறுபற்றணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். கொலோசையர் நிருபம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். வாசிங்க. சரி. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நடந்து கொண்டு, அவருக்குள் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேர் கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் பற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? வேர் பற்றுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன மரமா அப்படி வேர் பிடிக்கிறதுக்கு? நம்ம நடந்துக்கிட்டே தரோம். வேறு மரம் வந்து ஒரே இடத்துல என்ன செய்யும்? நிற்குமா நிற்காதா? நீங்கள் ஒரே இடத்துல நிற்கிறீங்களா? ஒரே இடத்துல இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் செழித்திருப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படணும், அதில் வேர் ஒன்றணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு செடியை பிடுங்கி நட்டிக்கிட்டு இருந்தால் வேறு படுமா? நான் முந்தி அப்படித்தான் செய்வேன். முந்தி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில இந்த மரவள்ளி கிழங்கு செடி பார்த்துருக்கீங்களா? மரவள்ளி கிழங்கு அதை வந்து ஒரு குச்சியை ஒடிச்சு வச்சுட்டேன்னா அது அப்படியே முளைச்சிரும். போய் ஒரு 3 நாள் சென்று பக்குன்னு பிடுங்கி வேறு வந்துருச்சா சக்குன்னு ஒரு 3 நாள் சென்று மறுபடியும் சக்குன்னு லேசாக வேறு விட்டுருக்கு, மறுபடியும் இப்படி இது ஒரு பிடுமா இப்படி செய்வேன் நான். வேறு இவ்வளோதண்டி வந்திருக்கோம், பிடுங்கிறது, அப்புறம் மறுபடியும் போட்டு அமுக்கிறது. ஏதோ கத்திருக்கிற பேர் அதுவும் 1-2 காய்ச்சது. இதே மாதிரி செடியை பிடுங்க முடியுமா? நாட்டப்பட்டு ஒரே இடத்துல நிற்கணும். ஆமென்னு சொல்லுங்களேன். கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். கர்த்தரோடு, கர்த்தருடைய ஆலயத்தில் அவரோடு ஒன்றா இணைஞ்சு என்ன செய்யணும்? நிற்கணும். வாசிங்க அந்த 6ஆம் வசனத்தில். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்? அடுத்து சத்தமா சொல்லுங்க. வேர் கொள்ளணும். 2வது இன்னொன்னு சொல்றேன். வேர் எங்க இருக்கும்? வேறு எங்க இருக்கும்? மறைஞ்சிருக்கும். ஒரு செடிக்கு எவ்வளவு வேர் இருக்குன்னு வெளியே தெரியுமா? நான் சொல்கிறேன், பனைமரத்தினுடைய உயரத்தை பாருங்கள், அவ்வளோ உயரம் அவ்வளோ ஆழம் கீழே இருக்கும்னு சொல்கிறேன். தோண்டி பிடுங்கி பார்க்க முடியுமா? அந்த வேறு எவ்வளோ ஆழமாக இருக்குது, எவ்வளோ அகலமாக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எப்போ பார்க்க முடியும்னா, வருகிற போராட்டங்களை சகிக்கும் போது தான் அதனுடைய ஸ்ட்ராங்கு தெரியும். ஒரு சின்ன தலைவலிக்கு என்னத்தை கண்ட ஏசுனார தேடி அப்படின்னு சொல்லிட்டு புசுக்குன்னு படுத்துக்கிறது. இதுக்கு வேறும் இல்லை, இது தேவனிடத்துலேருந்து சார உறிஞ்சவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரி, வேர் அப்படின்னா என்ன தெரியணும்ல? வேறுன்னு நாங்கள் என்ன மரமையா நாங்கள் வாட்டுக்கு வேரை விட்டுக்கிட்டு போகிறதுக்கு? வேர்னா என்ன? வேர்னா என்ன? முதல்ல வேறு கண்ணுக்கு தெரியாது. சொல்லுங்க. வேறு என்ன செய்யாது? கண்ணுக்கு தெரியாது, பார்வைக்கு தெரியாதது தான் வேறு. பார்வைக்கு தெரிகிறது என்னது? மரம் அல்லது செடி. அதான் வெளியே இருக்கிறது தான் தெரியுமே தவிர உள்ள இருக்கிறது தெரியாது. இந்த வேர் என்னன்னு கேட்டீங்கன்னா,
அந்தரங்கத்தில் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? மற்ற 6ஆம் அதிகாரத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. நீ ஜெபம் பண்ணும்போது வெளியரங்கமாய் மனிதர் காணும்படி ஜெபிக்காம அந்தரங்கத்தில் உன் கதவை பூட்டி கொண்டு உன் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நீ உபவாசிக்கும் போது மனிதர் காண வேண்டும் என்று முகத்தை வாடலாம், அப்பா ரொம்ப டயர்டாக இருக்கு, என்ன சிஸ்டர், இல்லை எனக்கு உபவாசம். அப்படின்னா உபவாசத்தை நீ மனிதர்கள் காணணும்னு சொல்லித்தானே என்ன செய்கிற? இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் போய் பாருங்கள், 120வது நாள் உபவாசம், 30வது நாள் உபவாசம், 40வது நாள் உபவாசம் லைவில் போகுது. நீ உபவாசம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? உன் முகத்தை கழுவி உன் தலைக்கு எண்ணெயை தேய்த்து, அந்த நாட்கள் பவுடர் கிடையாது போல, இந்த காலத்தில் பவுடர் இருக்கு, முகத்துக்கு எண்ணெய் பூசி நல்லா ஜம்முன்னு இருந்து ஜம் பண்ணுங்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. முக வாடலாம் அப்படி நாங்கள் இன்னைக்கு உபவாசம்னு சொல்லி ஒரு 300 பேர்கிட்ட சொல்லிடுறது. எவ்வளோ பேர்ட்ட? 300 பேர்கிட்ட உபவாசம், இன்னைக்கு ஃபாஸ்டிங். நீ ஃபாஸ்டிங் இருக்கிறதே எப்படியா வேறு தெரியும்? வேற புடுங்கி பார்த்தா தெரியுமா? நிலைக்குமா? தேவனோடு கொண்டுள்ள உறவு தான் வேறு. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனோடு கொண்டுள்ள பிடிப்பு தான் வேறு. அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, உள்ள இருக்கிறது வெளியே தெரியாது. சத்தமா சொல்லுங்க ஆமென் அல்லேலூயா. அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். இங்க உள்ளு மேலு சொல்லப்பட்டிருக்கா? வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிச்சு பாருங்க. வசனத்தை வாசிக்கும் போது கவனமா இருக்கணும். அவருக்குள்ள வேறு, அவர் மேல கட்டடம். அவர் மேல என்னது? மரம் வளரும். நீங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத வெளியே தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு வேறு கொண்டிருக்கீங்க என்னங்கிறது என்ன செய்யாது? தெரியுமா? தெரியாது. வளர்த்தியை பார்க்காத. ஆண்டவர் சொன்னார், நீ இவனுடைய சரீர வளர்ச்சியையும் நீ இவனுடைய முகத்தையும் பாராதே, நான் மனிதன் பார்க்கிறபடி பார்க்கறது இல்லை. ஆளு ஜம்முன்னு இருக்கிறான், ஆளு ரொம்ப நீட்னஸாக இருக்கிறான், ஜெபமெல்லாம் அனல் பறக்குது. கர்த்தர் வெளியரங்கமாக பார்க்க மாட்டார். உன் பரிசுத்த ஜீவியம், உன் அந்தரங்க ஜீவியம், தேவனோடு கொண்டுள்ள தனிப்பட்ட உறவு வெளியே தெரியாது, தெரியவும் கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதுதான் வேறு. நீங்க யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதே கோடாரியானது எதுக்கு வேற இருக்க வச்சிருக்கு? என் கொப்புல வச்சு தொங்க போட வேண்டியதுதானே? இல்லை மரத்தில் ஒரு கொத்தி வச்சு மரத்தை வெட்டப்படும் அப்படி சொல்ல வேண்டியதுதானே? வேறு காலியாயிடும். ஆமென் சொல்லுங்களேன். எதுக்கு மனம் திரும்பாட்டா வேறு காலியாயிடும். அப்படித்தானே சொல்றாரு. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்காட்டி என்ன செய்வாரா? வேற இருக்க கோடாரி எதுக்கு? வேற வெட்டுறதுக்கு தான். இருக்கிற கொஞ்சம் சிம்பு வேறுகளை எல்லாம் வெட்டி விட்டனா அது இருக்கிறதே சிம்பு வேறுதே, ஆணி வேற கிடையாது. பரப்படி நிலைக்க. அப்ப இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மனம் திரும்புதல் என்பது வேறு. மனம் திரும்புறது யாருக்கு தெரியும்? உங்க மனசுல தேவன் பக்கமா திரும்பி தேவனுக்கு பிரியமானதை செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள வேறு. அல்லேலூயா. இருக்கீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மனம் திரும்பணும் நிறைய காரியத்தில். நான் ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் எல்லாம் பெற்றிருக்கிறேன். நான் 10 வருஷமா சபைக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்னைய போய் மனம் திரும்புங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆண்டவர்
வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம், 7 தடவை சொல்கிறாரு. யாருக்கு சொல்கிறாருன்னா சபையின் தூதனுக்கு. சபையில் இருக்கிற தூதன்னா யாரு? தூது கொடுக்கிற ஊழியக்காரனுக்கு சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு, சீக்கிரமாய் மனம் திரும்பு அப்படிங்கிறாரு. நீ மனம் திரும்பாவிட்டால் நான் உன்னிடத்தில் வந்து விளக்கு தண்டை உன்னை விட்டு விளக்கி விடுவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா மனம் திரும்புறது யாரு மனம் திரும்பணும்? எல்லாரும் மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். இல்லையில்வே சொல்லுங்க. நம்முடைய மனசு திரும்புதா? தவறானவைகளை கர்த்தர் சொல்லும் போது, தவறானவைகளை உணர்த்தும் பொழுது, பாவம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அதிலிருந்து மனம் திரும்புகிறோமா அல்லது மனிதனுக்கு முன்பதாக நடிக்கிறோமா? வேர் கொள்ளலைன்னா வேரோட சாஞ்சிரும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எதுக்கு இவ்வளவு காலம் கொடுக்கிறாரு? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், அவருடைய பிள்ளையா மாத்தினதுக்கு அப்புறம், ரத்தத்தால கழுவி சுத்திகரிச்சு ஒரு பாவமே செய்யாத பூரணனை போல பார்த்துட்டார்ல, கொண்டு போய் வச்சிட வேண்டியதானே பரலோகத்துக்கு. மனந்து உள்ள கிடக்கிற தீமையான காரியங்கள்ல கர்த்தர் உனக்கு கிருபை கொடுத்து உணர்த்தி 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 சரிப்படுத்துறதுக்காக வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் என்னுடையதான போக்குல இருந்து மாற மாட்டேன். வசனத்தை கேட்பேன், சர்ச்சுக்கு வருவேன், ஆராதனைக்கு வருவேன், போவேன். எந்த வாழ்க்கையிலையும் மாற்றம் வராது. தேவனோடு உறவு கிடையாது, மனம் திரும்புதல் கிடையாது, உபவாசம் கிடையாது, கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியம் கிடையாது, தேவன் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிதலே கிடையாது. நிலைக்க முடியாது. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளுக்கு முதல்ல சொல்றாரு, உன்னைய நான் கனி கொடுக்கறதுக்காகத்தான் வச்சிருக்கிறேன். நீ என்ன கனி கொடுக்க போற? என்னுடைய சுபாவம் உனக்குள்ள வரணும். உன் சுபாவம் பேய் சுபாவம். ஆமென். பேய்த்தனத்துக்கு அடுத்தவைகளும் நமக்குள்ள இருக்கிற உண்மையான சுபாவத்தை நீங்க தனியா ஆவியானவருடைய வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஆண்டவரே மனுஷ புத்தியே என்கிட்ட இல்லை, பேய்த்தனம் தான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நம்மளை நாமளே சொல்லிக்கிடுவோம். அவ்வளவு கேவலமான புத்திகள் நமக்குள்ள இருக்குது. அதை போய்கிட்டு மெச்சிக்கிட்டு நான் அப்படியாக்கும், நான் இப்படியாக்கும். நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நமக்கு அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நீ உன் துன்மார்க்கத்திலேயே கடைன்னு விட்டுட்டு போயிடுவார். அவருக்கு ஒன்றும் நமக்கு நஷ்டமே கிடையாது. அல்லேலூயா. ஏன் வேர் கொள்ளல? ஏன் அவருக்குள்ள வேர் கொள்ளல? வேர் கொள்றதுக்கு விரும்பல, பற்றி பிடிக்கல. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் சொல்றத கேட்கறதுக்கு நம்ம மனசை திருப்பல. உணர்வில்லாத இருதயம். என்னத்தையோ ஏசுனாரை கண்டுக்கிட்டோம். ஏசுனாரை நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சு விட்டாரு. ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டோம். என்னத்தையோ அந்த நாளில் கந்தனை கும்பிட்டோம், இந்த நாளில் கர்த்தரை கும்பிட்டோம். அவ்வளோதான். அப்படின்னு வாழ்ந்தா முடிவு வேற மாதிரி இருக்கும். ஆமென். நமக்கு நேரம் ஆயிடுச்சுனாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆவியானவர் போன வெள்ளிக்கிழமை எனக்கு உணர்த்தினார். நான் உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணேன். அதை சுருக்கமாக 2 வார்த்தையில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். நான் வேற மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அந்த விஷயத்தை. சில பேருக்கு தன்னுடைய அந்திய காலம், கவனிக்கிறீங்களா? நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லணும். அந்திய காலம்னா என்னது? கடைசி காலம். எல்லாரும் மறிக்கத்தானே போகிறோம். யாராவது உயிரோடு இருக்க போகிறீங்களா? 150 வருஷம் 200 வருஷம் வாழ போகிறீங்களா? ஆசை இருக்கா? இல்லை. எல்லாரும் மறிச்சுதான் ஆகணும், அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் மரணம், உங்கள் சாவு எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? அட பாவி மனுஷா, முதல் வாரமாக இப்படியா கேட்ப அப்படின்னு சொல்லாதீங்க. சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்துக்கங்க, திருப்தியாக வாழ்ந்துக்கோங்க. மறிப்பீங்கள்ல, அப்போ உங்கள் மரணம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கேட்கட்டும். மற்றவங்க சொல்ல, பின்னாடி இருந்து வாங்க. என்ன செய்யணும்? கஷ்டப்படாமல் ஆத்துமாவை எடுத்துக்கிடணும். சரி, வேற சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க கர்த்தர் மகிமைப்படும்படி மறைச்சா போதும் அப்படிங்கிறாங்க. வேற உங்க மரணம் எப்படி இருக்கணும்? சில கிணறு கட்டைய ரொம்ப கஷ்டப்பட்டு கிணத்துல விழுந்து செத்துருதுங்க, இனத்தையாவது செஞ்சிருதுங்க. அப்படியெல்லாம் உலகத்தில் நடக்குது. நீங்க எப்படி விரும்புறீங்க? கேள்விக்கு பதில் சொல்லுங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க மரணம் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? அட பாவி மனுஷா, நல்ல கேள்வியை கேளியா அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறாங்க சில பேர். ஜாய்சன் பாஸ்டர் மரிச்ச மாதிரி மறிக்கிறனா அவரை மாதிரி ஊழியம் செய்யணும், அவரை மாதிரி பரிசுத்தமா தேவ சமூகத்தில் இருக்கணும். பைபிள் களஞ்சியம் அந்த மனுஷன். சொல்லுங்க. அதை பற்றியெல்லாம் சிந்திக்க எனக்கு நேரம் இல்லை பாஷா. இருக்கிறத அனுபவிக்கவே எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறீங்களா? சாக போகிறது உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. சுகமாக யாருக்கும் எந்த விதத்துலையும் பாதிப்பே இல்லாமல் அப்படி பொக்குன்னு உயரணும், அது நல்ல மரணம். அப்படித்தானே? அப்படித்தானே? இது நிறைய பேருடைய ஆசை. அப்படியே போட்டு இழுத்து பறித்து அப்படியே 4 கட்டில் கடையாக கிடந்து அப்படியே எல்லாமே 1 2 எல்லாம் அதுலேயே போய் நாரி நக்கழிஞ்சு போகாமல் படுத்தமா அப்படியே கண்ணை மூடணுமா அப்படியே போனோமான்னு இருக்கணும். எங்கே போனோமா? எங்க? ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரே மரணம், ஒரே சரீர மரணம், ஒரு சரீர மரணம் நமக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரணம். அந்த மரணத்தை நீ இயேசுவுக்காக வாழ்ந்தா பரலோகத்தில் ஸ்பெஷல் இடம்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ நல்ல சுகபோகமாக வாழ்ந்தா நரகம்னு சொல்றாரு. எதை விரும்புறீங்க? எந்த கஷ்டம் பற்றப்படாது, எந்த வேதனையும் பற்றப்படாது, யாரும் என்னைய சொல்லிடப்படாது. இந்த புத்தியை முதல்ல மூட்டை கட்டி தூக்கி வெளியே போடுங்க. லாசருவை போல நான் நாரி போய் கடந்தாலும் என் தேவனுடைய நாம மகிமைப்படும்படி அவர் சமூகத்துக்கு போவேன்னு சொல்லுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்க? இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நான் யாரும் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கணும். புரியுதா? தொப்புன்னு ஒரு சுட்டுட்டான்னா அப்படியே கண்ண மூடிடலாம், சதக்கன்னு வெட்டிட்டான்னா அப்படியே செத்துடலாம், நமக்கு தெரியாது. கையை காலை வெட்டி விட்டாங்கன்னா துடிச்சுட்டு கிடக்கணும் பாஸ்டர், அதுக்கு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளோ நேரம்? அப்போஸ்தலர்களை பலரை வாழ வச்சு அறுத்தாங்களாம். 2 எது? வாழை வச்சு அறுக்கிறது முடியுமாங்க? உங்களை இரும்பு அறுக்கிறத, மரம் அறுக்கிறத பார்த்துருப்பீங்கல்ல, அதை வச்சு இவங்களை குறுக்க போட்டு பிடிச்சிக்கிட்டு அறுத்தாங்களாம் 2. இன்னொருத்தனை கெட்டி தொங்க விட்டு தொலியை உரிச்சாங்களாம், அந்திரேயாங்கிறவனை. எதுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மெய்யான சீஷர்கள். ஆண்டவரே அவங்களை அப்படி அனுமதிச்சார். ஏன் தெரியுமா? அவனுக்கு பரலோகத்தில் ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுக்கணும்னா அவன் இந்த உலகத்தில் இந்த பட்டுதாண்டா ஆகணும்னார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ நல்ல சுகமா செத்து நரகத்துக்கு போக விரும்பினா போ. அல்லேலூயா. நல்ல சுகபோகமா வாழ்ந்து எந்த கஷ்டமும் படாம ஆண்டவருக்காக ஒரு நிந்தை அவமானம், அந்த அவ இப்படி பேசிட்டா, இவ இப்படி பேசிட்டா, சுவிசேஷம் சொன்னா இனி அவங்க இது பண்ணிடுவாங்க, செஞ்சுட்டு போறாங்க. ஒருக்கத்தானே சுடுவான், ஒருக்கத்தானே கொள்ளுவான், ஒருக்கத்தானே அடிப்பான். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்காக சாவது மேல். அந்த 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 உணர்வு வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் சபைக்கு. இனி வருகிற நாட்கள் ரொம்ப கொடூரமான காலமாக இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனி வரப்போகிற நாட்கள் ரொம்ப லகுவெல்லாம் இருக்காது. இன்னைக்கு கருத்து கணிப்புக்கு ஆளுங்கட்சி அமோக வெற்றி பெற போகிறதுன்னு சொல்கிறாங்க. 220 இடம் பெறும்னு சொல்கிறாங்க கருத்து கணிப்பில்.
அப்படித்தான் ராஜஸ்தான்லையும் அப்படித்தான் மகாராஷ்டிராவிலையும் காங்கிரஸ் அமோக வெற்றி பெற போகுதுன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா முழு பலத்தோட வந்துட்டான். என்ன செஞ்சாங்களோ தெரியல. கடைசியில் இப்போ சொல்கிறாங்க 1 கோடி ஓட்டுகளை கள்ள ஓட்டை அல்லது அப்படி எப்படிலாம் சேர்த்து எங்கனெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கும் சொன்னாலும் அத்தனை இடத்துலையும் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. நான் சொல்கிறேன், வர்ற 2026 6 மாதம் இருக்குது. எப்படி தேர்தல் நடக்குமோ தெரியாது. யார் ஜெயிப்பாங்களோ கர்த்தருக்கே வெளிச்சம். ஆமென். இன்னைக்கு 1 சீட்டு கூட 2 சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு நினைக்கிற கட்சி ஆளுகிறதுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கர்த்தரே ஒப்பு கொடுப்பார். ஒரு கூட்ட ஜனம் தனக்காக, ஒரு யவ்வன ஜனம், பரலோகத்துக்கு வருகிற ஜனம், தனக்காக ரத்தம் சிந்தக்கூடிய ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஜனத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வேர் இல்லாட்டி கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவன் என்ன வந்தாலும் சரி ஆமென் சொல்லுங்க. ஒரு இடத்துல பவுல அப்போஸ்தலன் சொல்றாரு, பவுல அப்போஸ்தலன் கிளம்பி போகும்போது சொல்றாரு, ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்றான், இவன் கிளம்பிக்கிட்டு இருக்கான், கப்பல் ஏற போறான். அப்பம்போது சொல்றான், ஒரு கச்சைனா இடுப்புல கட்டுற துணி மாதிரி வச்சுக்கோங்க, அதை எடுத்து தன் கையையும் காலையும் கட்டி கொண்டு இந்த கச்சையை உடையவனை எருசலேமிலே இப்படி கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள், அவர்கள் அவனை அடிப்பார்கள் சொன்ன உடனே அந்த கச்சை ஆறுதுன்னு பார்த்தா பவுல அப்போஸ்தலனுடைய கச்சை. அதை நீங்கள் அப்போஸ்தலர் நிருபத்தில் வாசிச்சுக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பவுல அப்போஸ்தலனுடைய கட்சின்னு பார்த்தவொடனே எல்லாரும் அவன் கழுத்தை கட்டிக்கிட்டு போகாதீங்க போகாதீங்க, உங்களை அடிச்சு போடுவாங்க, உங்களை கெட்டி புறஜாதியார்னா ரோமர் கையில் ஒப்பு கொடுத்துருவாங்க, உங்களை சிறையில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது சொல்றாரு, ஏண்டா டே, அவங்க என்னைய கெட்டி ஒப்பு கொடுப்பாங்கன்னு அதுக்கு பயப்படுறீங்க? நான் அவருக்காக கெட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, நான் அவருக்காக மறிக்கவே ரெடியாக தான் போறேங்கிறார். ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையை பார்த்தீங்களா? நீ சர்ச்சுக்கு போனா உன்னைய வந்து அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னா என்ன செஞ்சிருவேன்? நாளைக்கு வரும், நாளைக்கு வரப்போகுது. தீர்க்க தரிசனமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சபைக்கு போனனாக உனக்கு ரேஷன் பொருள் கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது சொல்லுவாங்க. ஆதாரே கட்டு, நீ அந்நிய தேசத்தான்னு கூட சொல்லுவாங்க. நாங்கள் அந்நிய தேசத்தார் தான், பரலோகமே என் சொந்த தேசம். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நிற்க போறீங்க? ஒருக்கத்தான் மறிக்க போறோம். அது கிறிஸ்துவுக்காக மறிச்சா, இரத்த சாட்சிகளுக்காக, கர்த்தருக்காக மரித்தவர்களுக்காக விசேஷித்த இடத்தை பலிபீடத்துக்கு பக்கத்தில், பலிபீடம்னா எது? தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்கு பக்கத்தில் அவங்களுக்கு இடத்த ஸ்பெஷல் இடம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போறவெல்லாம் பரலோகத்தில் ஆண்டவருக்கு பக்கத்தில் போக முடியாது. ஆனால் கர்த்தருக்காக மரித்த, கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் எல்லாம் பலிபீடத்திற்கு கீழே நிற்க கண்டேன். அல்லேலூயா. நீ 1000 குறையோட இரு, கர்த்தருக்காக வைராக்கியமா ரத்த சாட்சி என்ன மரிச்சேனா உனக்கு ஸ்பெஷல் இடம். அல்லேலூயா. மறுதளிச்சு எனக்கு தெரியாது, சும்மாதையா போனேன், என்னத்தையோ கூப்பிட்டாங்க, அன்னைக்கு சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்லி, நல்லது பிள்ளது சாப்பிடணும்னு சொல்லி தான் நான் சர்ச்சுக்கு போறேன், இன்னும் போகவே மாட்டேன் சாமி, நீ சொல்றதை கேட்குறேன் சாமி, நான் போன அரங்கத்துக்கு. அல்லேலூயா. இதை எச்சரிக்க வேண்டியது கடமை. கர்த்தர் தெளிவா சொன்னாரு, வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, சாக போறது நிச்சயம், அதுல மாற்றமே. என்னைக்கு மரணம் வரும் எவராலையும் யாருக்கும் சொல்ல முடியாது. கர்த்தர் இயற்கையான மரணம் கொடுத்தாலும் சோத்திரம், எந்த மரணம் கொடுத்தாலும் சோத்திரம். மரணத்தை சந்திக்கிறதுக்கு எப்பயும் ஒரு தேவ மனுஷன் ரெடியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வேர் கொண்டவனா இருந்தா அவனை அசைக்கிறதற்கு ஒருத்தனும் முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீ வேர் கொள்ளாட்டி கர்த்தருக்காக கனி கொடுக்கவே முடியாது. அதுதான் அந்த லூக்கால நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம். ஏன் வேர் கொள்ளலை? கேட்டு அப்படியே விட்டுறது. கற்பாறை நிலத்தில் விழுந்தவர்கள் வசனத்தை சந்தோஷமாய் கேட்கிறார்கள்.
கேட்டு அதை தங்கள் இருதயத்துக்குள்ளே வரவிடாமல், தங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகாமல், ஏதோ நல்லா பேசினாரு பாஸ்டர், முந்தியெல்லாம் மைக்கை பிடிச்சு பேசுவார், இப்போ காதில் வேற மாட்டிக்கிட்டு பேசுகிறாரு, ரொம்ப நல்லாத்தையும் இருக்குன்னு இப்படி ரசி. முந்தி ஒரு பாட்டியம்மா வருவாங்க, அல்லேலூயா. அந்த பாட்டியம்மா என்ன சொல்ல தெரியுமா? ரொம்ப கவனமாக கவனிப்பாங்க, என்னைய கவனமாக கவனிச்சுட்டு முடிஞ்ச உடனே வந்து என் பேரை எப்படி பேசுகிறான், அந்த அந்த படம் எனக்கு படங்கள் வரமாட்டேங்குதே. வசந்த மாளிகையில் சிவாஜி கணேசன் வசனம் பேசுன மாதிரி பேசுகிறாரே அப்படின்னு. ஆட பாவி மனுஷா, வசந்த மாளிகையில் சிவாஜி கணேசன் வசனம் பேசுனது அவன் சுட்டுக்காக பேசுனான்டா, நான் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னன்னா அவங்களுக்கு அதுதான் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுதோ எனக்கு என்ன தெரியும்? கர்த்தர் ஜீவனை கொடுத்து தன்னுடைய உயிரை கொடுத்து நம்மளை மீட்டிருக்காருங்க. அவருடைய உயிருள்ள வார்த்தையை நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வார்த்தையும் தேவ சமூகத்திலேருந்து கெஞ்சி, ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க. எவ்வளவோ வசனம் இருக்குங்க, எதனாலும் எடுத்து பேசலாம், அது முக்கியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாரு, ஆமென் சொல்லுங்களேன். நீ தேவ சமூகத்தில் ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் அவருக்குள்ள வேறு கொண்டாதான் உன் வாழ்க்கை கனி கொடுக்க ஆரம்பிக்கும். ஆமென். அப்போஸ்தலர் 1:14 உங்கள் ஜெப குறிப்பில் சொன்னது என்னது? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அங்கே பெரிய மாற்றம் வந்தது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். கர்த்தர் எழும்பி நின்று ஸ்தேவான் மரிக்கிறதை பார்த்து சிங்காசனத்திலிருந்து எழுந்து நின்று கைதட்டி வரவேற்று கொண்டிருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எழுந்து நின்று வரவேற்கிற ஒரே காரியம் என்ன நினைக்கிறீங்க? அவருக்காக ஸ்தேவான் இரத்த சாட்சியா மரித்தான். எல்லாரும் கல்லறிந்தார்கள், இயேசுவுக்கு சாட்சி பகர்ந்ததுனால. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் காப்பாற்ற ஓடி வரல, அவனுக்கு ஸ்பெஷல் இடத்தை அங்கே வச்சிருந்தார். வாடா 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 என் பிள்ளை வாடா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? எஞ்சி நின்று கை தட்டி, இதோ என் பிள்ளை வர்றான் பாரு அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. அவன் இங்கே கீழே படுற பாடு, நாய் படாத பாடு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஊருக்கு சாகிறது கர்த்தருக்காக சாவும். ஆமென். மனசுல எழுதுங்க, வாழ்ந்தா கர்த்தருக்காக, செத்தா கர்த்தருக்காக. ஆமென். ஆமா, பரிசுத்தமா கர்த்தர் விரும்புகிறபடி வாழணும். இந்த உலகத்தில் நான் சொல்றேன், சாலமோனை விட யாராவது அனுபவிச்சவன் இருக்கானா? ஜஸ்ட் ஒரு 1000 பொண்டாட்டி. ஆமென் சொல்லுங்களேன். 1000 மனைவிகளை வைத்து அனுபவித்தவன் வெள்ளி ஒரு பொருளா எண்ணப்படாமல் கற்களை போல குமிச்சு வச்சிருந்தானா. நம்ம தம்மா துண்டு வெள்ளி வச்சிருந்தனாக்க அதை பெட்டியில் போட்டு அதை மூடி, அதில் ஒரு மணிப்பரிசை போட்டு அதை மூடி, அதில் ஒரு பெரிய பையரை வச்சு சுருட்டி அதை ஒரு எதுக்குள்ள 2 கிராம் வெள்ளிக்கு தங்கத்தாலேயே கேடகம் செஞ்சு வச்சிருந்தானா, போர் புரியறதுக்கு கேடகம். அப்படிப்பட்ட வசதியும் வாய்ப்பு நினைச்சதெல்லாம் அனுபவிச்சான். அவன் கண்ணுக்கு பிரியமான ஒரு பொண்ணையும் விட்டு வைக்கிறதில்லை. 700 மனைவிகள். எப்படி அது எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவனுக்கு எத்தனை பேர்? 1000 மொத்தம். 700 மனையாட்டிகளா? மொத்தத்துக்கு 1000. ஒரு மனைவியை பார்த்துட்டு மறுபடியும் ரவுண்டில் வந்தான்னாக்கும் 3.5 வருஷம் ஆகிடும் அவளை பார்க்க. ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனைவி வீட்டுக்கு போய் அவளோட அன்னைக்கு இருந்து சமாதானமாக பேசி வச்சு அவளோட வாழ்ந்துட்டு வந்தான்னா, திரும்பி ஒரு ரவுண்டு வரும்போது அவளுக்கு பிள்ளை 3 வருஷமாக இருப்பாங்க. பிள்ளை பிறந்து 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகிடும். மனைவி மனைவாட்டி எல்லாம் ஒண்ணுதே. அவனை விட வாழ்ந்தவன் ஒருத்தனுமே, அனுபவிச்ச ஒருத்தன். அவன் சொன்ன மாயை மாயை எல்லாம் மாயை. வாசிங்க அந்த ஒரு வசனத்தை மட்டும் சீக்கிரமா. கர்த்தருக்காக வேர் கொண்டு கர்த்தருக்காக வாழ்றது தான் பிரசங்கி கடைசி அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிங்க. 13, 14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே.
எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், உன் வாழ்க்கையில யாருக்கும் தெரியாம இருக்கிற அந்தரங்கமான காரியத்தையும், நன்மைனாலும் தீமைனாலும் தேவன் நியாயத்தில கொண்டு வந்து நிறுத்தி அதை உங்ககிட்ட காமிப்பார். நீ அந்தரங்கத்துல செஞ்சது, நீ பப்ளிக்கா செஞ்சதோ, தெரிஞ்சு செஞ்சதோ, தெரியாம செஞ்சதோ, எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவார். ஊருக்கு மறைச்சிடலாம், உலகத்துக்கு மறைச்சிடலாம், வீட்டுக்கு மறைச்சிடலாம், சபைக்கு மறைக்கலாம், எல்லார் கண்ணையும் மூடலாம். ஆனால் கர்த்தர் கண்ணை மூடவே மனம் திரும்பு. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னை பாவின்னு தள்ளுறதுக்கு இல்லை, பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. தப்புன்னு கண்டனம் பண்ணுகிறவர் அல்ல, தவறிலிருந்து வெளியே வா, உன்னை நான் மன்னிக்கிறேங்கிறார். அதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பலன் தர்றேங்கிறார். நீ பாவம் செஞ்சுட்ட, நீ தப்பு செஞ்சுட்ட, உனக்கு தண்டனைன்னு கர்த்தர் சொல்லல. நீ மனம் திரும்பினா கர்த்தர் மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தவறான காரியத்தை உன் வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் உணர்த்தும் போது அவர்கிட்ட மன்னிப்பு கேள், அவரிடத்தில் மனம் திரும்பு. அதுதான் வேர்கொள்ற அனுபவம். அதே தப்புல நான் என்ன செய்வேன், நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அப்படித்தான் கேட்டுக்கிட்டு போய்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். செய். அந்தரங்கமான சகல காரியங்களையும் பப்ளிக்கா உடைப்பார் பாருங்க. நியாயத்தில் கொண்டு வந்து நியாய தீர்ப்பில் உலக மக்கள் முழுவதும் நிற்கும் போது இது மாதிரி பெரிய டிவியை போட்டு அதில் போடுவார் பாருங்க. அப்போ தெரியும் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கும் தெரியாம செய்யலாம், கர்த்தர் இன்னைக்கு தெரியாமலே போயிட்டு போகுது, மனம் திரும்பி இருக்கிறாரு. தெரியாமலே போயிட்டு போகுது, அதை அப்படியே மூடிடுறேன். திரளான அன்பு பாவங்களை மூடும். கர்த்தருடைய அன்பு உன் பாவத்தை மூடுது. மூட ரெடியா இருக்கு, மனம் திரும்ப ரெடியா? மறைச்சு 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 எவ்வளவு நாள் பார்ப்ப, எவ்வளவு நாள் செய்வ? ஒன்னிய நீ ஏமாத்திக்கிட்டு இருக்காது. அல்லேலூயா. வேர் கொள்ளணும். தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, முதல்ல நீங்கள் ஜெபிக்க போகும்போது உங்களை சுத்திகரித்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காந்து அவரோட ஒரு லிங்க் இல்லாமல், அவர் எங்கேயோ கிடக்காரு, நான் எங்கேயோ நிற்கிறேன், அவர் அந்த பக்கம் திரும்பி இருக்காரு, நான் இந்த பக்கம் திரும்பி இடிச்சோமன், அந்த அனுபவம் வேண்டாம். ஆமென். 1 மணி நேரம் தானே பாஸ்டர் ஜோமன் சொன்னார். அந்த செல்லடு 1 மணி நேரத்தில் என்ன செய்ய, மணியை வச்சுக்கோ, அது டொயின் டொயின் அடிக்கும் போது என் ஆத்மாவை போட்டு முடிச்சிடு. இது உருப்படியோடு சேர போகிறதே கிடையாது. தேவனோடு ஒரு நல்மனம் பொருந்தி ஒன்றை சரிப்படுத்தி அவர் முகத்துக்கு முன்பதாக நின்று அதை வாசிச்சு, ஆண்டவரே இந்த சபைக்காக மக்களுக்காக இப்படியெல்லாம் இருக்குதப்பா, நீங்கள் பார்த்துக்கங்கப்பா, நான் ஓகே பாம்பார். ஆமென்னு சொல்லுங்க. அப்படியே போராடி கையத்தை திருக்கிறது மாதிரி ஒன்றும் செய்ய வேண்டாங்க. அதெல்லாம் ஜெபம் இல்லை, அவரோட பேசுறது தான் ஜெபம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் போய் அவரோட உறவாடி அவரோட ஒப்புரவாகி அவரும் நீங்களும் நெருக்கமாக வந்தபோது, நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசுவீங்க சொல்லுங்க? நெருக்கமாக இருக்கிறவங்ககிட்ட எப்படி பேசுவீங்க? இப்படி தானே பேசுவான். டாய் அப்படின்னு சொல்லுவான். அவன் அங்கே இருந்தான்னா டைன்னு சொல்லலாம், இங்கே இருக்கும்போது செல்லக்கட்டியே அப்படி சொல்லாமா? கர்த்தருக்கு உங்களுக்கும் நெருக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து சத்தமே வராது. அப்படி பேசினா இருதயத்தின் நினைவுகளை, இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் என்ன செய்கிறார் அறிவார். அப்போ நீங்கள் இந்த 2 வார்த்தை, ஆண்டவரே எங்கள் சபை ஊழியர்கள், சபை மக்கள் இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்கப்பா, கொஞ்சம் கிருபை பாராட்டுங்கப்பா, கஷ்டத்தில் இருக்காங்கப்பா, அவங்க பிரச்சனையில் இருக்காங்கப்பா, இவங்க மனம் திரும்பாமல் இருக்காங்கப்பா, இவங்க வீட்டில் பிரச்சனையோடு இருக்கப்பா, பார்த்துக்கங்கப்பா, நான் ரைட்டுப்பா பார்த்துக்கிறேன்ப்பா. 1 மணி நேரம் கண்ணை முடிச்சு பார்த்தா 3 மணி நேரம் ஆயிருக்கும். ஆஹா, 1 மணி நேரம் தானே பாஸ் ஜோம் பண்ணுங்க, 3 நாளைக்கு ஜோம் பண்ணிட்டோம்டான்னு முடிச்சிடாதீங்க. 1 நாளில் 3 மணி நேரம் ஆனாலும் ஆயிட்டு போகுதுன்னு விட்டுருங்க. அல்லேலூயா. தேவனோடு கொண்டுள்ள உறவு அதுதான் வேறு, தெரியாது வெளியே. நான் 3 மணி நேரம் ஜோம் பண்ணேன், நான் 3 மணி நேரம் ஜோம் பண்ணேன், நான் 3 மணி நேரம் ஜோம் பண்ணேன்னு சொல்லி வேற பிடிங்கி காட்டாத. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா? அப்படி செடியை பிடுங்கி வேறு பார்த்துக்கங்க, வேறு பார்த்துக்கங்க. 3 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கேன், நான் 3 மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறுபடியும் நட்டேன்னா அது பட்டு போயிடும். அடுத்து நீ 1 மணி நேரம் கூட ஜோம் பண்ண முடியாமல் போயிடும். நல்ல வேலை பாஸ்டர், அதனால் நாங்கள் ஜபிக்கிறதே கிடையாது.
எதுக்கு இந்த வம்பு? ஜெபம் பண்ணவா, அதை 4 பேர்ட்ட சொல்லவா? ஜெபிக்கிற பழக்கமே நமக்கு கிடையாது. உருப்படியோட சேர போகிறதே கிடையாது. நீ தேவனோடு தனித்து உட்கார உன் வேறு அவருக்குள்ள ஸ்ட்ராங்காகும். ஆமென் சொல்லுங்க. வேறு இல்லாத செடியோ மரமோ ஒரு நாளும் கனி கொடுக்க போகிறதும் கிடையாது. அது நிலைச்சு நிற்க போகிறதும் கிடையாது. வேறு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எப்படிப்பட்ட போராட்டத்துக்கு அப்படி அசையாமல் படமரம் போல நிற்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அதுக்கு தான் சொன்னேன், நீதிமான் பனையை போல செழித்து கேதுருவை போல வளருவான். எப்படிப்பட்ட புயலுக்கும் பனைமரம் விழாது. ஏன்னா அது ஆழமாக வேறு இருக்கு. அல்லேலூயா. உங்கள் வேறும் ஆழமாக வேறுச்சுன்னா சுட்டு போடுவேன்னு சொன்னாலும் ஒரு கத்தாண்டா சுடுவேன், சுட்டா நான் பரலோகம் நீ நரகம்டான்னு சொல்லி எதிர்த்து நிற்க முடியும். ஆமென்னு சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு போனவனையே வெட்டி போடுவேன்னா வெட்டு, நான் பரலோகம் போயிடுவேன் நீ எங்கே போயிடுவேன் சொல்லணும். ஆமென்னு சொல்லுங்க. ஒன்றுமே சொல்ல முன்னாடி தொடர்நடிங்க மாதிரி என்ன செஞ்சிடப்படாது, கிடுகிடுன்னு நடுங்கப்படாது. அடிச்சு போடுவாங்க, இதைய ஒதுக்கி வச்சிருவாங்க. எங்கே ஒதுக்க போகிறாங்க? நம்ம எல்லாம் சேர்ந்து பரலோகத்துலேருந்து அவங்கள ஒதுக்கி வைக்க போகிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஏசுனார் ஒதுக்குனார்னா ஒருத்தர் எந்திக்க முடியாமல் அந்த கடங்களை கிடப்பாங்க. என்ன ஒரு மாதிரியா யோசிக்கிறீங்க? நாங்களே அதுக்குள்ளே கிடக்க போகிறோம், நீ இருனியா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. கர்த்தருக்காக வைராக்கியம். ஆமென்னு சொல்லுங்க. செத்தால் அவருக்காக சாவேன், இயேசுக்காக சாவேன் அப்படி சொல்லணும். வேறு ஊன உங்களுக்கு உறுதி அதிகமாக இருக்கும், கனி தானாக வரும். ஆமென்னு சொல்லுங்களேன். மாமரத்தை போய் இந்த மாதம் எப்படியாவது நீ காய்ச்சிரு, இந்த வருஷம் நீ காய்ச்சிடணும்னு யாராவது சொல்கிறாங்களா? அது காலம் தன் காலத்தில் தன் கனியை தானாக கொடுக்கும். ஏன்னா அது வேறு. ஆமென்னு சொல்லுங்களேன். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன் உஷ்ணம் வராமல் என்ன செய்வான்? தன் காலத்தில் தன் கனியை தருவான். ஆமென்னு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள அங்கே சொல்லப்பட்டிருக்குது, யூதா ஜனத்திலே மீதியாக இருக்கிறவர்கள் மறுபடியும் வேறுபற்றுவார்கள், மறுபடியும் கீழே வேறுபற்றி மேலே கனி தருவார். உங்கள் வாழ்க்கை கனி தருகிறதா இருக்கணும்னா முதல்ல அந்தரங்கமான காரியம், அதில் மனம் திரும்புதல், தெய்வத்தோடு உள்ள உறவு, இதெல்லாம் சரி பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி பிசாசு உங்களை எங்கேயோ கொண்டு போய் கவுத்திருப்பான். உங்களை என்ன செய்வான்? பிசாசு கவுத்தி உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஒரு நாளில் அம்பலமாகும். அந்த வசனத்தில் இந்த லூக்காவில் வாசிச்சதை மட்டும் அந்த ஒரு வசனம் ஞாபகம் வருது. லூக்கால் நம்ம வாசித்தோம்ல, அதை மட்டும் வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 17. வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. இந்த வசனத்தை ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார்? சொன்ன வசியங்கள் என்னது? விதையை பற்றி உவமை, சரிதானே? விதைக்கிறவனை பற்றிய உவமையை சொல்லிக்கிட்டு அதுக்கு விளக்கத்தை சொல்லிக்கிட்டு வரும்போது வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லைங்கிற ஒரு எச்சரிப்பான வார்த்தையை ஏன் இந்த இடத்துல சொல்றாருன்னா, நீ ஒழுங்கா சரியா வேர் ஊன்றி கனி கொடுக்கிறவனை மாறாட்டி உன் அந்தரங்கமான விஷயங்கள் ஒரு நாள் வெளியரங்கமாக்கப்படும் அர்த்தம். ஆமென். வெளியரங்கமாகாத ரகசியம் ஒண்ணுமே. கத்தரிக்காய் முத்துனா கடவி இது இருக்கு, தானா வருமா வராதா? அதுக்கு தான் மனம் திரும்புங்கிறார். உங்ககிட்ட தவறே கிடையாதுல்ல, என்கிட்ட தவறே கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. ஆனால் மனம் திரும்பினா கர்த்தர் மன்னித்து ஆமென்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் அதை மூடி நம்மளை பரிசுத்தவான மாற்றி அவரோடு உறவுல வச்சு அவருக்குள்ள வேறு கூட வச்சு அவர் மேலே கனி கொடுக்க வச்சு அநேகருக்கு ஆசீர்வாதம் வைப்பார். ஆமென்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் கஷ்டமான சூழ்நிலை மேலே என்ன நடக்க போதோ என்ன முடிய போதோ நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பி இருக்கிறத புசிப்பீர்கள்,
தானாய் விளைகிறதை புசிப்பீர்கள். 3வது வருஷத்தில் திராட்சை தோட்டங்களை நட்டி விதைச்சு. ஆமாம், இது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கோங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வருஷத்தில் தப்பி இருக்கிறவர்கள் நாம் அடுத்த வருஷத்தில் தானா விளைய பண்ணுவார். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சு நம்ம மனம் திரும்பி கர்த்தரோட உறவு கொள்ளும் போது தானா விளையும். அல்லேலூயா. தானாய் விளைகிறதையும் 3வது வருஷத்தில் விதைத்து. ஆமேன்னு சொல்லுங்க. விதைச்சு அந்த வசனத்தை வாசிங்க. 19 ராஜாக்கள் 19:29. இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை பொசிப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். நாம் சரியாக கர்த்தருக்குள்ள வேரூன்றி சரியான மனம் திரும்புதல், சரியான சத்தியத்தில் நம்ம நிற்க ஆரம்பித்தோம்னா கர்த்தர் அருமையாய் வருகிற நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சபையை, நம்முடைய குடும்பத்தை இப்படி மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை எடுத்துக்கோங்க. இந்த வருஷத்தில் தப்பி இருக்கிறத சாப்பிடுவீங்க. 2வது வருஷம், அடுத்த வருஷம் தானா விளையும். 3வது வருஷத்தில் விதைச்சு அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை நீங்களே புசிப்பீர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படி செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உன் வேறு எங்க படருது, உன் அந்தரங்க ஜீவியம் எங்க போய்கிட்டு இருக்குன்னு கர்த்தர் பார்க்கிறாரு. அது வெளியரங்கமாகும், அது வெளியரங்கமாகும். தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்றாரு, நீ அந்தரங்கமா இருக்கும்போதே ஆண்டவரிடத்துல மனம் திரும்பு. தேவ சமூகத்தில் உன்னுடைய தவறான காரியங்களை மனம் திரும்பி அறிக்கை செய். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் உன் இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடையதான எச்சரிக்கைய, ஆண்டவருடையதான சத்தியத்தை புறந்தள்ளாதே. அப்படி நீ செய்யும்போது, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உன் காரியமெல்லாம் வெளியரங்கமாகும். உன் காரியமெல்லாம் வெளியரங்கமாகும். உன் காரியமெல்லாம் வெளியரங்கமாகி வெளியில கொண்டு வந்து அசிங்கப்பட வைப்பான். பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாம தப்பு செய்யன்னு சொல்லி கொடுப்பான். ஒருத்தருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் கூரை மேல ஏறி குழாய் வச்சு கத்துவான். அப்படிப்பட்ட பொல்லாத பிசாசு உன்னை தூண்டிக்கிட்டு இருக்கிறது. பொல்லாத பிசாசு அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம நீ செய்கிற காரியங்களை ஆண்டவர் மறைக்க விரும்புகிறார், மன்னிக்க விரும்புகிறார், உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். நீ மனம் திரும்ப ரெடியா? அவரோடு இணைந்து கொள்ள ரெடியா? அவர் சமூகத்தில் விழ ரெடியா? அவற்றை போய் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்னை கழுவும் என்று சொல்ல ரெடியா? உனக்குள்ள வேர் விட்டு, அவருடைய அன்பு வேர் விட்டு அப்படியே உன்னை வளர வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றே ரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரகத்தின் காலம். அவருடைய அனுக்கிரகத்தின் காலம் முடிய போகுது, சீக்கிரம் முடிய போகுது. உனக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட காலங்கள் கொஞ்சம்தான் இருக்கிறது. கர்த்தருக்காக வாழ்ந்து, கர்த்தருக்காக மரித்து, கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய காலமாய் வாழ போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வாழுவேன், ஆண்டவருக்காக மரிப்பேன். அப்படி சொல்லி பழகுங்க.
சுகமா வாழணும், சுகமா மரிக்கணும், யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, நீ பரலோகத்துக்கு போகக்கூடாதுங்கிறத பிசாசுடைய திட்டமே. கர்த்தர் உன்னை இந்த உலகத்தில் என்ன பாடுகளுக்கு உட்படுத்தினாலும் தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தெய்வ சித்தம். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கஷ்டம் பாடு வரும்போது அதை சொல்லுங்க, என் தேவனுடைய ராஜ்யத்தில் நான் என் ஆண்டவருடைய பக்கத்தில் நான் போய் நிற்பேன். இந்த காலத்தில் படுகிற பாடுகள் எல்லாம் மகிமைக்காகத்தான். ஹல்லேலூயா. பாசிட்டிவ் மைண்ட் வரட்டும். கர்த்தருக்காக பாடுகளை செய்யுங்க, கர்த்தருக்காக இழங்க, கர்த்தருக்காக கொடுங்க, கர்த்தருடைய நாமத்துக்காக எல்லாவற்றையும் செய்யுங்க, அலைங்க, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அதனால நிந்தைகள் அவமானம் வந்தாலும் வரட்டும். என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் அதனுடைய பலனை அனுபவியாமல் போகான் என்று சொன்ன கர்த்தர், அவருடைய நாமத்துக்காக நீங்க அவமானம் அடைந்தா உங்களுக்கு அதற்கேற்ற பிரதிபலனை கொடுப்பார். அவருக்காக ஒரு 1000 ரூபாயை இழந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுப்பார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்க வேர் உமக்குள்ள ஆழமா இன்னும் விட போகிறதற்காக ஸ்தோத்திரம். கீழே வேர் பற்றி மேல பூத்து ஆண்டவரே காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புற நாட்களை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். யாக்கோபு கீழே வேர் பற்றி மேலே பூத்து காய்த்து குலுங்குவான் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் இந்த ஜனத்தை பார்த்து நீங்க வேர் கொள்ளுவீங்கன்னு சொல்றதற்காக ஸ்தோத்திரம். உங்க வேர் இன்னும் ஆழமா பதியும்னு சொல்றதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய். கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, நீ வேரூன்றுவ, நீ பூத்து காய்த்து உலகத்தை பலனால நிரப்புற நாட்கள் வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் தவறான காரியத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை செஞ்சு யாருக்கும் தெரியாம மனம் திரும்பிடு, உன்னை ஆண்டவர் வாழ வைக்க ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி கொடுப்பாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய். ஆண்டவரே நீர் அப்படி ஆசீர்வதிக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். தப்பி இருக்கிற இந்த ஜனத்தை உமக்குள்ள வேர்கொள்ள பண்றதற்காக ஸ்தோத்திரம். உமக்குள்ள ஊன்ற கட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்குள்ள இன்னும் ஆழமா வேர்கொள்ள பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. ஒவ்வொருவரும் ஆழமா உமக்குள்ள வேர் கொண்டு இன்னும் அதிகமா கனி கொடுத்து ஆண்டவரே பூமியெல்லாம் நிரப்பத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் மாற்றப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம்